பாஸ்கல், ஷெர்வின் பாஸ்கல் இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதற்காக நன்றி திருப்பலியாக இதை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்ட்ரூ வின்சென்ட் அண்ட் மரிய இன்ஃபென்சியா இவர்களும் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். டி ராஜ், ஜார்ஜ் அண்ட் சந்தனவேல் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு இணைந்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். என்ன ஒரு புது முகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னுடைய பெயர் ஃபாதர் டேனியல், சலேசிய சபையை சார்ந்தவன், தரங்கம்பாடியிலிருந்து வந்திருக்கின்றேன். நீ தேடி செல்லுகின்றவன் கடவுள் அல்ல, உன்னை தேடி வருகிறவர் தான் கடவுள். நம்முடைய கடவுள் அப்பேற்பட்டவர். உன்னை தியாகம் செய்கிறவர் கடவுள் அல்ல, உனக்காக தியாகம் செய்தவர் தான் கடவுள். நீ சுமப்பவர் கடவுள் அல்ல, உன்னை சுமப்பவர் தான் கடவுள். உன் உயிரை பலியாக கேட்பவர் கடவுள் அல்ல, உனக்காக தன் உயிரை கொடுத்தவர் தான் கடவுள். இவர்தான் நம் கடவுள். அந்த கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்ம உணவாக கொடுத்து, இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொன்னவர் நம்மோடு அன்றாடம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்ம உணவாக தந்து கொண்டிருக்கிறவர். நம்முடைய கடவுள் ரொம்ப அடம்பிடிக்கிற கடவுள். அதனால்தான் நாம் அவரை தேடி செல்கிறோமோ அல்ல, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அவர் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக கொடுப்பதற்காக அந்த விழாவை இன்று நாம் பெருவிழாவாக சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அந்த உணவை, அவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாம் பல நேரங்களிலே தகுதி இல்லாத விதத்திலே உட்கொண்டிருக்கலாம். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பே வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிருந்த வாசகம். அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிப்பீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கை இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை அவரது கையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன்.
என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவித்தீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பேரை தொழுதிடுவேன். ஆண்டவர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பெருத்தனை நிறைவேற்றுவேன். உமக்கு என் பெருத்தனை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பேரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பேரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்துக்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டுள்ளவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உரிமை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 12 16 வரை, 22 26 வரை. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்காக என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே பூசைக்கு வந்தவொடனே இன்னைக்கு யார் பூசை வைக்கிறாங்க, புதுசாக ஆள் இருக்கிறாரு, அந்த சிந்தனைகளிலே தான் நமக்கு செல்லும். அதனால தான் முதல்ல என்னை பற்றி சொல்லிவிட்டேன். இப்போ இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு உடனே திருந்துற மாதிரி ஒத்து பார்க்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கு. கடவுள் யாரை தொடுகிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். குருவானவர் ஒரு கருவியாக செயல்படுகிறார். ஏனென்றால் பல இடத்துல போகும்பொழுது நான் கேட்பேன், ஒரு கேள்வி கேட்பேன், நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியும். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை எப்பவுமே வித்தியாசமா யோசிக்கிறவங்க யூத்து, சின்ன பசங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஜாகிரதையா பேசுறவங்க கிட்ட. அதில் ஒரு யூத் எழுந்து சொன்னான், ஃபாதர் நீங்க பிரசங்கம் தயார் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்றது நம்பிக்கை, ஆனா அதை கேட்டு நாங்க திருந்துவோம் நீங்க நினைக்கிறீங்க பாரு, மூட நம்பிக்கை. அப்படி இல்லை அன்பார்ந்தவர்களே, இல்லைன்னா எப்பயோ திருந்திருப்போம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இறைவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தை மூலமாக? இன்னைக்கு தொடலாம், நாளைக்கு தொடலாம், 5 மாதம் கழித்து கூட தொடலாம். இறைவன் நம்முடைய உள்ளத்தில், நாம் எல்லாம் ஒரு கருவிகள், அதற்கு நாம் தயாராக நம்முடைய இதயத்தை திறந்து வைக்கிறோம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவானது ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம். இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மையம். நாம் ஒவ்வொருடைய விசுவாச வாழ்வுடைய மையம் கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்றோம். கேட்டா எல்லா சபைகளிலும் உண்டு. அவங்க இயேசு வராரு, அந்த நேரம் முடிந்த உடனே அது சாதாரண அப்பமா கிடக்குது, அதுல அது திருவுடலாம் இருக்கிறது இல்லை அப்படி என்ற நம்பிக்கை பல சபைகளிலே உண்டு. ஒரு சில சபைகளில் நாம் ஒன்று கூடுவதுதான் திரு
திருச்சபை. அதுதான் யூக்கரிஸ்ட், ஒன்னா சேர்றது. அதனால சில சபைகளுக்கு நீங்க போனீங்கன்னா, சிஎஸ்ஐ போன்ற சபைகளுக்கு போனீங்கன்னாக்கா கிரேப் ஜூஸ் வைப்பாங்க, ஒயின் வைக்க மாட்டாங்க, கிரேப் ஜூஸ் வைப்பாங்க. அவருடைய நம்பிக்கை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில தான் இயேசு என்ன ஸ்தாபித்தாரோ அது இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை என்று நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய திருச்சபை, நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு என்னைக்குமே தப்பா வழி நடத்தாது. நிறைய பேர் நம்ம வீடுகளை சந்திக்க வருகின்ற பொழுது தெளிவாக அதை சொல்லி, எங்களுடைய திருச்சபை எங்களை வழிநடத்துகிறது, தாய் திருச்சபை. அது சொல்றபடி நான் கேட்கிறேன். சரி, அதன்படி இன்று கிறிஸ்துவுடைய திருவுடல், திரு ரத்தம், இதை 3 விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று, இன்று இது தியாகத்தினுடைய விழா, தியாகத்தின் விழா. இயேசு என்ன செய்தார்னா, மோட்சத்துக்கு எழுந்தருளி போறார். மேல போகும்பொழுது வானதூதர்கள்லாம் அவரை மீட் பண்றாங்க. வெல்கம் ஜீசஸ், பரவாயில்ல, கடவுள் சொன்னதை அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்க. நீங்க பெரிய வியாழன் அன்னைக்கு அவர்களுக்கு உடலை கொடுத்தீர்கள், உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க அவர்களுக்கு உயிரை கொடுத்தீர்கள். அதற்காக அந்த மக்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்களே, என்ன கொடுத்தார்கள்? இயேசு தன்னுடைய காயங்களை காட்டினார். இந்த 5 காயங்களை கொடுத்தார். இந்த 5 காயங்களை கொடுத்தார். நீங்கள் காட்டிய அன்பிற்கு இந்த காயங்களா என்று கேட்ட பொழுது, ஆம், அன்பு என்றாலே காயம்தான், அன்பு என்றாலே காயம்தான். நம்முடைய வீடுகளில் கூட நம்ம சின்ன சின்ன தியாகம் செய்துவிட்டு அதற்கு பதிலை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்து, அது கிடையாது கிறிஸ்துவ அன்பு. அன்பு என்றாலே காயம்தான், அன்பு என்றாலே தியாகம்தான். அந்த தியாகத்தின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக நம்முடைய சீடர்களுக்கும் நமக்கும் என்ன கொடுக்கலாம் என்று யோசித்த இயேசு கிறிஸ்து, நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மருமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை, ஒண்ணுமே இல்லாதவர் எதை கொடுப்பாரு? நான் விட மாட்டேன், என்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்கிறேன், ஒன்றையாவது மிஞ்சி இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய உடலை எடுத்துங்க, இது என் உடல், திஸ் இஸ் மை பாடி. இது என் ரத்தம், திஸ் இஸ் மை பிளட். இதை நான் உங்களுக்கு தரேன், கடைசியாக மிஞ்சினதுதான், இதை நான் கொடுக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி தியாகத்திற்கு அவர் ஒரு காவியமே படைத்து விட்டார். தன்னிடம் இருந்ததை கொடுக்கவில்லை, இருந்தது எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து விட்டு தியாகத்தின் அடையாளமாக இந்த நற்கருணை இன்று நமக்கு முன்பாக இருக்கிறது. இரண்டாவது, இது ஒரு அருட்சாதனம். அருட்சாதனம், நான் ஏன் அருட்சாதனம் சொல்றேன் அப்படின்னாக்கா, அந்த அருட்சாதனத்தில் அருட்சாதனங்கள் மொத்தம் எத்தனை உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா சின்ன பசங்க தெரியும், சாக்ரமெண்ட்ஸ். சின்ன பசங்க தான் கேள்வி கேட்பேன், அவங்களுக்கு தெரியும், பெரியவங்க மறந்துட்டு இருப்பாங்க. ஒரு 9 இருக்கும் ஃபாதர், சரி ஒரு 11 வச்சுக்கோங்க. அவங்களா சொல்லி இவங்களா 2-3 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மேட்ரிமோனி நான் 2 முறை கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதனால 2 அப்படி கிடையாது. அதுல இந்த ஒரு சாக்ரமெண்ட் மட்டும்தான், நற்கருணை மட்டும்தான். மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அருள் அடையாளம் ஃபாதர் கொடுப்பார், ஒருத்தர் வாங்கிக்குவார், எல்லா அருட்சாதனம். ஆனா நற்கருணை மட்டும்தான் ஃபாதர் வடிவிலே இயேசு அவர் தன்னையே கொடுத்து தன்னையே பலியாக மாற்றிக் கொள்ளுகிறார். இந்த பீடத்தின் மேல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருப்பலி நடக்கின்ற பொழுதும் அந்த அருட்சாதனமாக இயேசு தன்னையே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளை பலியிட்டார்கள். ஒரு உயிரை பலி கொடுக்கணும். குரு அந்த பீடத்திற்கு முன்பாக சென்று காளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி அந்த உயிரையும் ரத்தத்தையும் பலி கொடுத்து
நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்க யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி நம்முடைய ஆயர் வருகின்ற பொழுது கூட பார்த்தீங்கன்னாக்கா தொப்பி இருக்கும், மைட்டர்னு ஒன்று இருக்கும். பூசை நேரத்தில் ஸ்கல் கேப்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சின்ன கேப், ஒரு பிங்க் கலர்ல ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது யூத பாரம்பரியத்தில் யாவே அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு இதுக்கத்தான் எல்லாம் அவன் செயல் முடிச்சிருவாங்க. நமக்கும் அந்த எண்ணம் தான். ஆனால் அந்த அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது நீங்க பூசையில பார்த்தீங்கன்னா ஆயர் அவர்கள் மற்ற எல்லா நேரத்திலும் நற்செய்தியை போதிக்கின்ற பொழுது கூட அந்த மைண்ட் பெருசா போட்டிருப்பாரு. பூசை நேரத்தில் ஸ்கல் கேப் இருக்கும். ஒரு நேரத்தில் அதையும் எடுத்துடுவார். எப்போ அந்த வசீகர வார்த்தைகளை சொல்றாரு பார்த்தீங்களா? இது என் உடல். ஏனென்றால் எனக்கு மேலே இருந்த இறைவன் என் கூட இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார். நம்மை பராமரித்த இறைவன் என்னோடு வந்திருக்கிறார், எனக்கு உணவாக வந்திருக்கிறார் என்ற அடையாளமாகத்தான் நீங்க அடுத்த முறை கவனிங்க. ஆயர் பண்ணுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நேரத்தில் அதை எடுத்துரும். ஏன்னா அந்த இறைவன் எங்களோடு இருக்கிறார். அதனால்தான் சொன்ன வந்து இது ஒரு தூய்மை மிகு அருட்சாதனமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடாப்பிடியாக அடம் பிடிக்கிற இயேசு, நம்முடைய இயேசு, நீ எங்கே போனாலும் சரி நான் வருவேன் என்று சொல்லி இங்கே வருகிறவர். மூன்றாவதாக அது இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான உடலும் இரத்தமும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் இதை என் நினைவாக செய்ய சொல்லியிருக்கிறாரு. நினைவாக செய்யறதுன்னா அது இது ஒரிஜினலா? அது மாதிரி இல்லை. அதே இங்க திருப்பலியில் நடக்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு சீடர்களோடு அமர்ந்து பெரிய வியாழன் என்று திருப்பலி ஒப்பு கொடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொன்னாரே, அதுவே ஒவ்வொரு நாளும் கடைசியாக நாம் இறைவனை சந்திக்கிற வரை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அது மாதிரி இல்லை. பூசியை பார்த்தேன் இல்ல, பூசியில பங்கெடுத்தேன். அந்த பூசியில நான் பங்கெடு இயேசு பலியாகின்ற போது நான் பங்கெடுக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், அப்படி இப்படி. நீங்க இப்போ இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிறீர்கள், நீங்க வந்து யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்க. எவ்வளோ மிரக்கிள்ஸ், எவ்வளோ புதுமைகள். 700வது ஆண்டில் ஒரு குருவானவருக்கு இந்த சந்தேகம் வந்தது, உண்மையிலே இயேசு இருக்கிறாரா? இந்த அப்பமும் ரசமும் உடலாக ரத்தமாக மாறுதான்னு ஒரு டவுட். ஃபாதருக்கு டவுட் வரும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான். சில நேரங்கள் இயேசுவே வந்து தந்தையே ஏன் என்னை கை நகைந்துன்னு சொல்லிட்டு அவரே ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது குருக்களுக்கும் அது உண்டு, விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த குருவானவருக்கு டவுட் வந்து அன்றைய திருப்பலியிலே அது இயேசுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறியது. அது இன்னைக்கும் பிரசவம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய மிரக்கிள்ஸ் நம்ம நம்பணுன்றதுக்காகவே இயேசு அப்படி செய்யறார். ரொம்ப 1994 ஜூலியானா கிம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவில் அந்த அம்மாவுக்கு நன்மை கொடுக்கின்ற பொழுது ஆயிலிருந்து வந்து இயேசுனுடைய இருதயத்தினுடைய தசை அதுவும் ரத்தமும் வழிகிறது. 1998 கஞ்சிக்கோடு ராணி அது கேரளாவில் ஒரு அம்மாவுக்கு அவர்கள் நன்மை வாங்குகின்ற பொழுது அது தசையாகவும் ரத்தமாகவும் மாறியது. ஏன் ரொம்ப நேரம்? 2 மாதத்துக்கு முன்பாக நாகாலாந்துல நான் சொன்ன இல்லையா, பேப்டிஸ்ட் சர்ச்சை சார்ந்த ஒருவர், ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்த நம்முடைய நபர் என்ன பண்றார், அவரை கூப்பிட்டு வரார் பூசைக்கு. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பூசை நேரத்தில் இறைவன் வருகிறார் பேப்டிஸ்ட் சர்ச்சில். அது முடிந்த உடனே அது சாதாரண அப்பம் அப்படின்றது. அதனால அவங்க என்ன செய்யறாரு, அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சை சேர்ந்த நபர் அந்த நன்மையை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு போயிடுறாரு. அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ தெரியல.
அந்த நற்கருணையினுடைய அந்த பிரசன்னம் அவரை தொட்ட காரணத்தினாலே அடுத்த நாள் காலையில் அதை கொண்டு வந்து பயபக்தியாக அந்த நண்பர்கிட்ட நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து இதை திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, குருவானவர்கிட்ட சொன்னோம்னா குருவானவர் அதை வாங்கிட்டு போறார். அந்த குருவானவரே அதை மண்ணில் வச்சிருக்கிறாங்க போல. அதனால எப்பவுமே வந்து என்ன செய்வாங்க என்று சொன்னால் அதை ஒரு நல்ல ஹோலி வாட்டர்ல ஊற வைத்து ஒன்று குருவானவர் அதை எடுத்துக்கொள்வார், அல்லது அதை பயபக்தியாக அதை தகுந்த இடத்திலே அதை அடக்கம் செய்யாம செஞ்சிருவோம். சரி, இது செய்யலாம் என்று வைத்திருக்கிறார். ஒரு மாதம் கழித்து பார்க்கிற பொழுது அந்த அப்பம் பொதுவாக நம்ம நாட்டில் வச்சோன்னு ஊறிடும். அந்த தண்ணியில ஹோலி வாட்டர்ல அப்படியே இருந்திருக்கிறது. அந்த குருவானவர் அழுத்தி பார்த்தவுடன் அது உடைப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வந்திருக்கிறது. 2 மாசத்திற்கு முன்பாக எங்க நாகாலாந்து. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இங்கே நடக்கிறது அது மாதிரி இல்லை, அதுவே நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் திரு ரத்தமும் அவர் தெய்வீக தன்மையோடு மனித தன்மையோடு 100% டிவினிட்டி 100% ஹியூமனிட்டி. அவர் எப்படி வந்தாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த பயபக்தியோடு நாம் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அந்த பயபக்தியோடு திருப்பலியை நாம் பங்கெடுக்க வேண்டும். ஏதோ போனோம் வந்ததில்லை. நம்முடைய இறைவன் அவ்வளவு சிம்பிளா நமக்காக வர, அதற்கு தகுந்த தயாரிப்போடு நாம் அங்கே செல்ல வேண்டும். கடைசியாக இவர் எதுக்காக வரார் அப்படின்னா, we should also have the attitude of Christ. கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு வர வேண்டும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். இப்பெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா பார்த்தீங்களா, பெரியவங்க நிறைய பேர் காஃபி வேணுமா, சுகர் இல்லாத பொருள். ஏன்னா நான் சாப்பிட்ட சுகர்லாம் எனக்கு வந்துச்சு. பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றா கோல்டு ஆகிடும் வேணாம், பப்பாளி பழம் சாப்பிட்றா சூடு ஆகிடும் வேணாம், மாம்பழம் சாப்பிட்றீங்களா சூடு வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சாப்பிட்ற பொருள் அதுவாக நான் மாறுகிறேன். அப்போ கிறிஸ்துடைய உடலையும் ரத்தத்தையும் சாப்பிடுற நாம அவராக மாற வேண்டும். அவருடைய மனநிலை நமக்கு வேண்டும். கடைசி ராப்பாசனத்தை அமர்த்திருக்கின்ற பொழுது சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்தா ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் அவரை மறுதளிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், மற்ற சீடர்கள்லாம் துண்டகானம் துணியகானம் ஓடி போறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். இது எல்லாம் தெரியும். அப்பவும் சொல்றாரு, இதை அனைவரும் அருந்துங்கள், இதை அனைவரும் உண்ணுங்கள், இது என் உடல், இது என் ரத்தம். அந்த ஒரு மனநிலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேண்டும். யாரை பார்த்தாலும் நான் உனக்காக தியாகம் செய்கிறேன். முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிப்பேன். என் மனைவிக்காக நான் செய்கிறேன், என் கணவருக்காக நான் செய்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் செய்கிறேன் என்கின்ற அந்த தியாக மனப்பான்மை வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய மனநிலையாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் தொடர்ந்து நடத்தப் போகின்ற இந்த திருப்பலியிலே அந்த இறைவன் உண்மையாக வரப்போகிறார். அவரை எதிர்கொள்ள நாம் தயாராவோம். ஆமென்.
அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறே உடலின் உயிர்மை நிலைவாழ்வே உறுதியுடனே நம்புகிறே நம்முடைய மன்றாட்டுகளை இறை தந்தை இடத்திலே சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வான இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், கன்னியர், துறவியர் அனைவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். உலகமெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளில் வாழ்கின்ற இயேசுவின் மக்களை ஒன்று சேர்க்கும் பணியில் இவர்கள் அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வளம் தரும் இறைவா, இன்றைய சமுதாயத்தில் பசியால் வாடுகின்ற அனைத்து ஏழை எளிய மக்களுக்காக வேண்டுகின்றோம். அனைவருக்கும் அடிப்படை தேவையான உடை, உறவிடம், உணவு தந்து நீர் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உமது அன்பின் பகிர்தலை நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழவும் அதன் வழியாக நாங்கள் உமது திருமகனது ஒரே உடலின் உறுப்புகளாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, நற்கருணையின் உருவில் உமது திருமகன் எம்மிடையே என்றும் வாழ்கின்றார் என்பதையும் உமது அளவற்ற அன்பை என்றும் எங்களுக்கு என்றும் வாரி வழங்குகிறேன் என்பதையும் நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதுமை மனிதர் மண்ணில் மடிந்து பலங்கள் தந்திடுமே மண்ணியும் மனிதர் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே புதுமை மனிதர் மண்ணில் மடிந்து பலங்கள் தந்திடுமே மண்ணியும் மனிதர் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே உதவும் பண்பை இதய பலத்தால் உறவில் தரம் சேரும் உதவும் பண்பை இதய பலத்தால் உறவில் தரம் சேரும் உறவில் தீபம் இரவில் தெரிந்தால் உலகம் புதுமை மனிதர் மண்ணில் மடிந்து பலர்கள் தந்திடுமே மணியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே இன்பென்ற சொல் மறந்தால் ஏழை நீரும்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி உணவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திலும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமை நினைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதரின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது:
அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து உண்மையாகவே இப்பொழுது நம்மிடையே வரவிருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகம் முடியும் வரை இதோ என் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஆன்ம உணவிற்காக என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கையளிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே வருகின்ற இறைவன். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
அவரது ரத்தமிது அவர் நினைவால் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது நம் வாழும் உலகில் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது, உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவது அதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தைகளின் சார்பாக இயேசுவின் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நம்முடைய பங்கிலே நிறைய பேர் நீங்கள் அனுதின திருப்பலிக்கு வருகின்றீர்கள், பாராட்டுதல். ஆனால் இன்னும் அதிகமாக வரலாம். கோவிலுக்கு பக்கத்திலே இருந்து கூட நிறைய பேர் திருப்பலிக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் வருகின்றீர்கள். ஆனால் இந்த விழாவின் சமயத்திலே உடன் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்பதற்காக வேண்டிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றன. ஆகவே உங்கள் இல்லம் கோவிலுக்கு விட்டு தூரமாக இல்லை. ஆகவே அனுதின திருப்பலியில் பங்கேற்று இறை உணவை ஒவ்வொரு நாளும் உட்கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள். இன்று நம்முடைய பங்கின் பிள்ளைகள் ஏறக்குறைய 52 பேர் புது நன்மை அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். காலை 10:30 மணி திருப்பலியில் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஈஸ்வரன் பாந்தவர்களே, நம்முடைய பங்கின் பெருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த நவ நாட்களில் ஒவ்வொருவரும் தவறாமல் நீங்கள் பங்கேற்க வேண்டும். காலை திருப்பலியிலோ அல்லது மாலை திருப்பலியிலோ உங்களுடைய நேரத்திற்கு தங்குதாற்போல், ஆனால் தவறாமல் கட்டாயமாக பங்கை சேர்ந்த ஒவ்வொருவரும்
பங்கின் விழாவிற்கு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறும் கொடியேற்றம் அதன் பிறகு திருவிழா என்பது அர்த்தமல்ல. ஆகவே தயவு கூர்ந்த அன்போடு ஒவ்வொருவரையும் இந்த நவ நாட்களில் பங்கேற்று விழாவுக்கு சிறந்த தயாரிப்பினை மேற்கொள்ள அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளி, ஆண்டவர் இயேசு திருதயத்தின் திருநாள். அன்று காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 7 மணிக்கு தமிழில் திருப்பலி, 10 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலி, மாலை 4:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி. அத்திருப்பலி முடிந்தவுடன் மாலை 5:30 மணி அளவில் நம்முடைய விழாவின் துவக்க விழாவாக கொடியேற்றம் மேதகு வில்லியம் முன்னாள் மைசூர் ஆயர் அவர்களால் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தமிழில் நவநாள் திருப்பலி ஆரம்பமாகும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நவ நாட்களில் காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலி, காலை 10:30 மணிக்கு 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலி, மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, மாலை 6 மணிக்கு ஜெபமாலை பவனி, அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு தமிழில் நவநாள் திருப்பலி நடைபெறும். ஆகவே நவ நாட்களில் தவறாமல் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்காக மறையுரையாளர்கள் அருட்தந்தை ஜூட் புனிதராய்ப்பு குருமடம், அருட்தந்தை ஜெரால் ரவி தூத்துக்குடி மறை மாவட்டம், அருட்தந்தை ஸ்டான்லி குமார் புனிதராய்ப்பு குருமடம். இவர்கள் மூவரும் தமிழில் மறையுரையாற்றுவார்கள். ஆங்கிலத்தில் அருட்தந்தை பிரான்சிஸ் டிசோசா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் பணி வாழ்வில் பயிற்சி பெறுவதற்காக அருள் சகோதரர்கள் மார்டின், சாலமன், ஜோஷுவா இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக அருள் சகோதரர்களை வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, விழாவிற்கு நிறைய செலவுகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். ஆகவே தாராளமாக ஒவ்வொருவரும் தாராளமாக உங்களுடைய காணிக்கைகள், விழா காணிக்கையை தவறாமல் இந்த கவரில் நீங்கள் போட்டு நீங்கள் வருகின்ற நாட்கள் நவ நாட்களிலும் சரி, மற்ற அதாவது பங்கின் அலுவலகத்துக்கு கூட நீங்கள் வந்து தரலாம், அல்லது இங்கே உண்டியில் நீங்கள் அதை போடலாம் என்றும். ஆனால் தவறாமல் ஒவ்வொருவரும் உடைய காணிக்கை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமையில் கொடுத்த தான் நன்கொடை உண்டியில் 36,410 ரூபாய் உடைய நன்கொடைகளுக்காக நன்றிகள். இத்திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறையுரை ஆற்றிய அருள் தந்தை டேனியல் அவர்களுக்கு எமது நன்றிகள் பாராட்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.